தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படும் நிலையில் மதுரையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் வினோத்திடம் தகவல்களை கேட்கலாம். வினோத், வணக்கம். மதுரையில் எத்தனை இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது? வணக்கம் மகேஷ். அதாவது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மதுரையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் 2 இடங்களில் மதுரை பொறுத்தவரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதாவது மதுரை வடக்கு, திருமங்கலம் மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளுக்கு மதுரையில் உள்ள அமெரிக்கன் கல்லூரியிலும், மீதியுள்ள 7 தொகுதிகளுக்கு மதுரையில் உள்ள மருத்துவக் கல்லூரியிலும் வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கே நாளை காலையிலிருந்து வாக்குப்பதிவுகள் எண்ணப்படும். அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலில் 2678 வாக்குப்பதிவு மையங்களில் நடந்த அந்த வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாவலுடன் அன்று இரவே, அதாவது தேர்தல் நடந்த அன்று இரவே இங்கே கொண்டு வைக்கப்பட்டுள்ளது. மதுரையில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் இன்று மழை தற்போது ஓய்ந்துள்ளது. மேலும் இதற்காக அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இங்கே உள்ள இந்த 2 ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கும் அருகிலேயே அந்த ஸ்ட்ராங் ரூம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கே மதுரையை பொறுத்தவரை 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முதல் அடுக்கில் அதாவது மத்திய காவல் படையினரும், 2வது அடுக்கில் மாநில காவல் படையினரும், 3வது அடுக்கில் மதுரையில் உள்ள மாநகர காவல் மற்றும் மாவட்ட காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 600க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நாளை காலை வாக்குப்பதிவு தொடங்கும் முன் தேர்தல் கமிஷனை பொறுத்தவரை அவர்களுக்கும் தனியாக ஒரு அடையாள அட்டை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வாக்காளர்களுடைய ஏஜென்ட் எனப்படும் முகவர்களுக்கும் மற்றும் இங்கே செய்தி சேகரிக்க செல்லும் நிருபர்களுக்கும் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கை மையத்திற்குள் செல்லும் அனைவரும் பலத்த சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகின்றனர். மகேஷ். வினோத், நாளை வாக்கு எண்ணப்படும் நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? அதாவது இங்கே மதுரை பொறுத்தவரை 2 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. 2 மையங்களிலும் 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 3 அடுக்காக இந்த பாதுகாப்பு பணிகள் அமைக்கப்பட்டுள்ளனர். முதல் அடுக்கில் அதாவது மத்திய காவல் படையை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதற்கு அடுத்த அடுக்கில் 300க்கும் மேற்பட்ட, அதாவது மாநில சிறப்பு காவல் படையை சேர்ந்த காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 3வது அடுக்கில் மதுரையில் உள்ள மாநகர காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த இடத்தில் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் செல்லும் அனைவரும் பலத்த சோதனைக்கு பிறகு, அதாவது வெடிகுண்டு சோதனைகள் இன்று காலை நடத்தப்பட்டுள்ளது. மேலும் மோப்பநாய்கள் கொண்டும் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளனர். மேலும் 24 மணி நேரம் ஆயுதம் ஏந்திய காவலர்கள் உள்ளே, இப்போ நான் தற்போது நின்று கொண்டிருக்கும் மதுரை மருத்துவக் கல்லூரியினர் உள்ளே அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அந்த இடத்தில் ஆயுதங்கள் ஏந்திய காவல்துறையினர் பலத்த கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இதை தவிர ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு மேலும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. மகேஷ். உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி வினோத்.